சிம்ம ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்த மறைச்சிட்டு சிரிப்ப மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க. சூரியனை ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்கள்லயும் நேர்மையும், உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ, பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை குடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும், துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும், கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லோருமே சிம்ம ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ, உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க, நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும் தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்கள தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு, மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க. சிம்ம ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த கண்டக சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும், துன்பங்களுமே உங்களுக்கு அதிகமா நோக்கி வந்திருக்கும். சிம்ம ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும் தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு கஷ்டப்படுறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி. தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும், துன்பமும் தான் அதிகமாகவே இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும், உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து இங்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ, கஷ்டத்தையோ, துன்பத்தையோ கொடுத்ததில்ல. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது? அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைன்றது வரும். அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிரும். இந்த மாதிரி பிரச்சனை வரும், போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய சிம்ம ராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்கள நோக்கி பிரச்சனையும், கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும், மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிருச்சு. அது என்னங்க அது சனியுடைய வக்ர பயிற்சி? எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும். இதுவும் புதுசா இருக்குது அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லுவீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சனி பயிற்சியானது கடந்த ஒரு 4, 5 மாதங்களாவே உங்களுக்கு முழுவதுமாக மைனஸாக சனி பகவான் செயல்பட்டுக் கொண்டிருந்தார். இனி வரக்கூடிய ஒரு 5 மாதங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி மூலமாக சனி பகவான் உங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார். இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள்ல உங்க வாழ்க்கையில நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ, அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய நாட்கள் அப்படின்றது பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதியிலிருந்து சுக்கிர பயிற்சியானதும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வந்து சஞ்சாரம் பண்ண போறாரு. இது வந்து எல்லா ராசிக்குமே 12 ராசிக்குமே நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு நாட்களாகவும் வரக்கூடிய ஒரு 5 மாதங்கள் அப்படின்றது பார்க்கப்படுது. இந்த வருட கிரக மாற்றங்கள் மூலமாக சிம்ம ராசிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த குரு பயிற்சியோட பலன்கள் வந்து கிடைக்காமல் இருந்தது. இப்ப இந்த வருட கிரக மாற்றங்கள் மூலமாக குரு பயிற்சியோட பலன்களும் முழுமையா கிடைக்கிறதுனால, பொருளாதாரத்துல சிம்ம ராசிக்காரங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயம் உங்க வாழ்க்கையில முழுவதுமாகவே ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதங்களாகவே இந்த 4, 5 மாதங்கள் அப்படின்றது சிம்ம ராசிக்கு ஏற்பட போகுது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டம சனியானது தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு. இதனுடைய தாக்கம் அப்படின்றது வரக்கூடிய ஒரு 5 மாதங்களுக்கு முழுமையா குறைய போகுது. குறைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் விரைவில் நீங்க அடைய போறீங்க. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ, 15,000 சம்பளத்துக்கோ போய்க்கிட்டு இருந்திருப்பீங்க. குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இருந்திருக்காது அப்படின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு அந்த பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க தகுதிக்கேற்ப நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, பேங்க் சைடோ நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப்
அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகுது. கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களா வந்து அலைஞ்சுகிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியா இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில பிரச்சனையும், தொல்லையும் கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காம உழைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. 10 வருஷமா வேலை செஞ்சிருப்பீங்க, 15 வருஷமா வேலை செஞ்சிருப்பீங்க. இருந்தாலுமே கூட உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது இன்னைக்கு வரைக்குமே கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. அதை பார்த்து ரொம்பவும் மனவேதனைப்பட்டிருப்பீங்க. ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்கப் போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு, மரியாதை கிடைக்கும். அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போறீங்க. நீ நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்து விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு, அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்கள்ல சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த திருமண நிலை அப்படின்றது ஏதாவது ஒரு வகையில ஒரு பிரச்சனையும், கஷ்டத்திலயுமே அதிகமா இருந்திருப்பீங்க. ஏன்னா, இதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு ஏதோ ஒரு வகையில திருமணம் அப்படின்றது ஆயிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா, வயதும் பார்த்தீங்கன்னா 30, 35, 38 வயது வரைக்குமே நிறைய சிம்ம ராசி ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் இன்னைக்கு வரைக்குமே கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையப் போகுது. வாழ்க்கை துணையை இழந்த சிம்மராசி ஆண்களோ, பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா, வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிருவாங்களோ, இல்ல ஊர்க்காரர் தப்பா நினைச்சிருவாங்களோ, இல்ல நம்ம கேரக்டர பத்தி தப்பா பேசிருவாங்களோ அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து பயந்துகிட்டு 2வது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க. ஏன்னா, இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும், இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது, ஒரு சிங்கிள் பேரண்ட்ஸால ஒரு துணை இல்லாம இந்த உலகத்தை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய சிம்மராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகப் போகுது. நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல. வாரத்துல 3 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு அப்படியும் குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி, இந்த 2025 முடிந்து 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது, நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன், மனைவிகள் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இருவரும் மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில், கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்கள்ல காதல்ல அதிகமான தோல்விகளை சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது சிம்மராசிக்காரங்க நீங்களா தான் இருப்பீங்க. ஏன்னா, சிம்மராசிக்காரங்களுக்கு காதலுக்கும் என்னைக்குமே செட் ஆகாது. அப்படி அடிச்சு பிடிச்சு லவ் பண்ணிட்டு இருந்தாலுமே கூட, அப்பவும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சண்டை சச்சரவு, ஈகோ பிரச்சனை, நான் பெரிய ஆளு, நீ பெரிய ஆளு, நான் சொல்றத கேட்கிறதா, இல்ல நீ சொல்றத கேட்கிறதா, இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ரீசன்ல வந்து இப்ப அந்த லவ்வ பிரேக்கப் பண்ணியிருப்பீங்க. இல்ல வீட்ல போய் சொல்லும்போது, வீட்ல வந்து பேரண்ட்ஸ் அதுக்கு ஓகே சொல்றதில்ல. பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜாதி பார்க்குறவங்க பாதி பார்க்குறாங்க, நல்ல வசதி இல்ல, நல்ல வேலை இல்ல அப்படின்னு இது ஏதாவது ஒரு ரீசன்ல உங்களுடைய காதலை அவங்க தட்டி கழிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரியே உங்களுடைய காதல் வாழ்க்கையை நீங்க வந்து தெரியப்படுத்தும்போது, அந்த காதல் நிச்சயமாக கைகூடும். வீட்ல போய் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னாடி நின்னு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. பெண்களை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை நிச்சயம் கிடைக்கும். வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தை சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும், புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது.
போகுது. சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஆண்களோ, பெண்களோ அரசு வேலையோ, தனியார் வேலையோ, கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது. சேமிப்பு அப்படின்றது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலங்கள்ல ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. இப்ப நீங்க போய் ஒரு சிம்ம ராசிக்காரர்கள பார்த்து கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு 10,00,000 இருக்குதுங்க, 20,00,000 இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி கடன் இல்லாத சிம்ம ராசிக்காரர்களை நீங்கள் பார்ப்பது ரொம்ப ரொம்ப அரிது. இந்த 2025 முடிந்து 2026ல் நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது, அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயம் உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது. வரக்கூடிய நேரத்துல உங்களுடைய அசுர வளர்ச்சியை கண்டு உங்க குடும்ப உறவுகளும், உங்களுடைய நண்பர்களுமே உங்களுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, எதிரிகளாகவும், துரோகிகளாகவும் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இந்த மாதிரி தவறான உறவுகள் என்று தெரிய வரும் பட்சத்தில், அது என்னதான் குடும்ப உறவுகளாக இருக்க வரும் பட்சத்தில், அந்த ஒரு உறவை விட்டு நீங்க உடனடியாக வெளியேறுவது சிம்ம ராசிக்கு வரக்கூடிய நாட்கள்ல ரொம்ப ரொம்ப நல்லது.